கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? ஆறு மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வரான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சில் உள்ள சத்தம் இல்லாம குடுமா. என் வீடியோ பார்த்து வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன, வீடியோவை அப்லோட் பண்ண கண்டென்ட் சரியில்லை என்பார்கள், தப்பாக நினைக்காது. கண்டென்ட் உண்டு, மொக்க காமெடி உண்டு, வியூஸ் உண்டு, லைக் உண்டு, எப்பாதை போனாலும் யூடியூபை மறக்காதே. தம்பி நீ ஓவரா பேசாத. ஸோ வெல்கம் டு ஆர்ஜே விஷாத் vlog. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கும் ஒரு பழைய வீடியோன்னு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அரைச்ச மாவை அரைக்க போறேன், பட் இது கொஞ்சம் நான் டிஃபரெண்டா அரைக்க போறேன். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு கேட்க முன்னுக்க, ஸோ கொஞ்ச நாளா ஒரு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. எங்க திரும்பி பார்த்தாலும் எங்கடா கண்டென்ட் தேடி தேடி எல்லாமே வீடியோ போடுறாங்க. ஸோ ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன முடிவுனா, ஸோ கண்டென்ட் இல்லாத நம்ம மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸுக்கு ஒரே ஒரு கண்டென்ட் நம்ம தலைவர். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பாலையாவோட ஃபைட் சீன் ரோலை தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை, சம்டைம் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால மறக்காம தயவு செய்து மறக்காம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலான்னு பிரச்சனை இல்லை, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் பார்க்க போறது இல்லை, பிடிக்க போறது இல்லை, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போதைக்கு உங்க தேவையில்ல, இப்போதான் கொஞ்சம் ஒரு 600 சப்ஸ்கிரைபர் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ இதுவும் போதா, இன்னும் சப்ஸ்கிரைபர் தேவை, உங்க சேவை எனக்கு தேவை. ஸோ அதனால வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்திய சினிமாவிலே ஒரு தவிர்க்க முடியாத அப்படின்னா ட்ரோல் செய்ய ஃப்ரெஞ்சான ஃபைட் சீனாக இருக்கணும், டான்ஸாக இருக்கணும், இப்படி பல விஷயங்கள்ல ஒருத்தர் அமைச்சிருக்காருன்னா வேற யாரும் நம்ம பாலையாவை தான். ஸோ அவரை பத்தி நிறைய பேர் தெரியும், சரி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ఫుల్ ఎంజాయ్మెంట్ தான். వదలంరా, కన్నెర్ర చేశాక కపాలం పగిలిపోవలసిందే. என்ன அடியா ஷா. நகைச்சுவை ஒரு அளவு தான், அது எக்ஸ்ட்ரீம் போகல. நம்ம விஜயகாந்த் படங்கள்ல நிறையவே பார்த்திருப்போம். அப்படி மீசையை அடுப்பாரு, அப்படி எப்படிரா இந்த பவர்லாம் கிடைக்குது இவருக்கு மட்டும்? இவரா அடிச்சு போட்டு நமக்கு கண்டென்ட் இல்லாதவங்க ஒரு யூடியூப்பை நீங்க ஃபர்ஸ்ட் தடவை ஆரம்பிக்கிறீங்களா, பாலையாட கண்டென்ட் எடுங்க, ட்ரோல் பண்ணுங்க, போங்க. சம்டைம் எனக்கு வியூஸ் போராட்டியும் பிரச்சனை இல்லை, என்னை விட நல்லா பண்றவங்க நல்லா பண்ணி போடலாம், நல்ல கண்டென்ட் கிடைக்குங்க. எப்படி அடி, எப்படி பவர், இது தாங்க பாலையாங்கிறது. ஸோ இங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோ பார்க்கணும்னா நிறைய பேர் கொஞ்சம் உங்க சிரிப்புகளை, உங்களோட மனசு கஷ்டங்களை, உங்க கோபங்களை ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தேங்க, இந்த வீடியோ பார்க்கணும்னாக்க யார் ராய் மனுஷன் எங்க இருந்து வாராங்கன்னு தோணுதுங்க. எப்படி இந்த டைரக்டர்லாம் இவரை வச்சு எப்படி டைரக்ட் பண்ணாங்க, வேற லெவல் ஆக்டிங். ஸோ அந்த ஹெவன்ச்சர் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பைடர் மேனை பார்த்துருப்போம் இல்லையா, இப்போ ஸ்பைடர் மேனுக்கு டப் கொடுப்பாரு நம்ம ஆளு பாருங்க. மலையை காட்டுறாங்க, என்ன ஆக்டிங், வேற லெவல். இதெல்லாம் குரங்குக பாத்தீங்கன்னா தூக்குல தூங்குங்களே, நம்ம பாலையா மட்டும்தான் இப்படி ஏறும். ஓ ஓ என்னாச்சு, டயர்டா இருக்குன்னு கைய விடுறாரு.
எப்படியா? அதை மட்டும் காட்டாதீங்க, முகத்தை பார்க்க முடியல. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னமோ கண்டுட்டாரு. அட பாவி, வெறும் ஒத்த முயலுக்கா? ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. இந்த சீன் வந்து ஒரு படத்துடைய காப்பின்னு நிறைய பேருக்கு தெரியுமா? படத்தை போடுற என்ன பேருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பயாச்சும் கமெண்ட் பண்ணீங்க, நம்ம பார்ப்போம். வெக்கமா இல்ல. பாலையா இருந்தா இந்த வீடியோ கட்டாயம் வந்த தானே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ இதோ உங்களுக்காக வேற லெவல்யா. என்ன நீங்க பைக் ரைடர்ல நீங்க எல்லாம் இருக்கிறதுக்கு பாட்டுக்க தூக்குல தொங்குங்கடா. பாரியா நம்ம பாலையா செய்யற வித்தைய மட்டும் பாரியா. வேற லெவல் சார், வேற லெவல். ஸோ இந்த மாதிரி எக்ட் வந்து நாடி நரம்பு இதெல்லாம் சின்ன வயசுல ஊறி போயிருக்கிறவங்க மட்டும் தான் இப்படி நடிக்க முடியும். உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். வேற லெவலுங்க. என்னமா மனுஷன் உயிரை கொடுத்து நடிக்கிறாயா? உயிரை கொடுத்து நடிக்கிறேன்னா நம்ம பாலையா மட்டும்தான். சிரிக்க வேணாம் யாரும், இவர் மட்டும்தான். எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா? இதே மாதிரி தான் இந்த ட்ரெயினை வந்து அவர் விரலார பின்ன போடுவாரு. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இருக்கும். ஒரு எக்ஸ்டன் தான் கொடுப்பாரு, ட்ரெயின் பின்னுக்க போகுங்க. ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. கூட்டிட்டு வருது. எனக்கு மூடு வந்தா இப்படிதான் செய்வேன், என்ன பண்றது? அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துடுச்சு. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. விரல வச்சா தோலு பீயணும். இதுதானே அடிவயிறுல தீ குளிக்கிறது. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? இவரை வச்சு சும்மா நின்றாலே போதும், ஒரு வீடியோ போட்டு மாதிரி நின்றாலே போதும், கண்டென்ட் கிடைச்சிருங்க. இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தேவையில்ல. ஸோ அவரோட நடவடிக்கையே காட்டி கொடுக்குது. ஸோ வேற லெவல் சீனுங்க. அடிவயிறை பத்த வச்சு நல்லா கொடுத்தாயாட்டி. டீல சூடு கம்மியா இருக்கு, அதான் சூடு பண்றேன். இவருக்கு ஜோடி காஜல். வாழ்க்கையா வாழ்ற மண்ணு. ரூல்ஸ பத்தி நீ என்கிட்ட பேச தகுதியே இல்ல. பிள்ளைங்களுக்கு முன்னாடி யாராவது பிரச்சனை பண்ணா தோலை உரிச்சு டோல்கேட்ல தொங்க விட்டுருவேன். கொக்கா கோலா பெப்சி. பகவத் வந்து செக்ஸியா? அவ்வளோ ஹார்டா வரட்டாரு. நீ சிரிக்கிறதுனால அவன் இந்த ஜோக் பண்றான். சிரிச்சா உன வெளுத்து. அந்த கன் சீன் வந்தாலே இதே பிரச்சனை தாங்க. மேல மறைச்சு கொள்வாங்க, கீழே கால் சும்மா தானே இருக்க போகுது. கண்ணை காலுக்கு சுடலாம் தானே, ஒரே வேலையா முடிஞ்சிடும். சும்மா கால் கீழே இருக்கும், அவர் மேல மறைச்சுக்கிட்டு இருப்பாரு. நிறைய பேர் அப்படிதான் படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி தான். பாட்டுக்கு காலில் சுட்டு இருந்தா அவன் போறான். சுட்டுட்டியா? இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரி. மார்க்கெட்ல இந்த கண்ணை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பேர் வந்திருக்கு. நீங்க இது யூஸ் பண்ணா இதுங்களுக்கு பேர் வந்து. ஓ, மார்க்கெட்ல நிறைய பேர் யூஸ் பண்ணி பேர் வந்துருச்சா? ஓ ஆமாங்க, கேஜிஎஃப் படத்துல, விக்ரம் படத்துல கமல்ஹாசன், இப்படி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கும் போல. சுக்லாஜி, மார்க்கெட்ல நாம கொடுக்கிற சவுண்ட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஸோ
நம்ம தலைவர் வேற லெவல். எது பண்ணாலும் டிஃபரெண்டா தான் பண்ணுவாரு. நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. ஃபைட் சீனை சொன்னேன். நீங்க கொடுக்குறீங்க பில்டப், இதுதான் ஃபைட் சீன்னா வேற லெவல். இதெல்லாம் வளைய யோசிச்சு வச்சிருப்பாங்க. சும்மா ஒரு மாதிரி கூஸ்பமா இருக்குங்க. ப்ரோ ஐ டோன்ட் கேர். ப்ரோ ஐ டோன்ட் கேர். அப்படி மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ சேனலுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, போங்க. அடுத்து என்ன சீன் இருக்கு? இப்போ என்ன சீன்னா பத்த வைக்க போறாரு. இதை ஹீரோ வந்து காப்பாத்துவாரு. அவ்வளோ குயிக். ரைட். தலைவர் இறங்கிட்டாரு. எப்படியா? எல்லா படத்துலயும் இதுதான் நடக்குது. வேற லெவல் லுக்கு. வேற காமெடியா போட்டாலும் செட் ஆகுது. ஆனா டெரர் மூஞ்சி இல்லம்மா, பிஞ்சு மூஞ்சா இருக்கு இவள்ட. பிஞ்சு மூஞ்சிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற. பிஞ்சு மூஞ்சியா? ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, செட் ஆகாது. நீ எல்லாம் மிடிலே போ. என்னங்க நடக்குது? என்ன நடக்குது? வெப்பன்ஸ் வந்து முதல்ல குத்துறதையும் வேற லெவல். என்ன பாஸ் இப்படி கோடாலிய கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சுட்டு கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல? போடா மூஞ்சில. சுத்தம் எப்படினே? மனுஷன ஏன்டா இப்படி வத கொடுக்கு? ராமராஜ் படத்துல இந்த மாதிரி வந்திருக்குமே. ராமராஜா காமராஜா. ஐயோ பாசே குழம்பிட்டாரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஸோ அவருடைய படத்துல இதே ஃபைட் சீன் வருங்க. ஒருவேளை அதுவா இருக்குமோ, இல்லை இதுவா இருக்குமோ? எதுவா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க. ஸோ சிரிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மொக்க காமெடின்னு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நான் உங்கள் ஆட்சி விஷால். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.